அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு அருமையான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு இந்த சேனலை ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டி போகும் அப்படின்னு நம்புகிறேன். நாமளும் நிறைய டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வீடியோவையும் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். எப்படின்னா நம்ம யூஸ்வலாக இந்த ரீல்ஸுங்களில் இல்லை ஷார்ட்ஸில் வீடியோவில் இந்த சாப்பிட்ற வீடியோங்க, அப்புறமா இந்த மற்றவங்க சாப்பிட்றது, இந்த ஃபுட்டை பற்றி காட்டுறது, இதுதான் நம்ம நிறைய பார்ப்போம். பொதுவாக இது மாதிரி பேசும்போது பெருசாக வியூஸும் போகாது, அதே மாதிரி யாரும் பெருசாக கண்டுக்கவும் மாட்டாங்க. ஒரு சிலர் இதை ரெகுலராக பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது மாதிரி பேசுகிறது பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் இந்த ஃபுட்டு அது மாதிரி சேனல் தான் சமைக்கிறது, அதில் தான் நிறைய விரும்பி பார்ப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். ஏன்னா அது மட்டுமே இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லை. கூடவே இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். உங்களுடைய டெய்லி லைஃப்லேயும் சரி, ஒர்க்லேயும் சரி, அதுக்கப்புறமா உங்கள் செல்ஃப் மோட்டிவேஷன்லேயும் சரி, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. நீங்கள் வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆடியோ வச்சு கேளுங்க. அதாவது வீடியோ ஆன் பண்ணி எங்கன்னா வச்சுட்டு கூட நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே கூட இதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே மோட்டிவேஷனுக்காக தான். ஸோ இதையும் பாருங்கள், அதையும் பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. ஸோ என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இருந்தால் போதாது. ஸோ நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்துக்கான படிகளும் வேணும். அதுக்கு இது மாதிரியான வார்த்தைகளும் நிறைய தேவைப்படும். ஏன்னா எல்லாருமே இது மாதிரி பேச மாட்டாங்க. ஸோ நம்ம பேசும்போது இங்கே பஸ்ஸில் போகும்போதோ இல்லை வேறு எதனா வேலை கூட சும்மா ஜஸ்ட் ஒரு ஹெட்செட் போட்டுட்டு இம்மான வீடியோ பார்க்கலாம், கூட சும்மா ஆடியோ மாதிரி கேட்டுக்கிட்டே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம நிறைய பேசுவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது, நம்ம அனுபவப்பட்டது, அதுக்கப்புறமா ஏதோ ஒரு இடத்துல அடிப்பட்டது, அப்புறமா அந்த அடிப்பட்டதை எப்படி திருத்துனது, இது எல்லாமே தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோன்னா, பிறருக்காக வாழாதே உனக்காக வாழு அப்படின்னு. இங்கே நிறைய பேர் நம்ம அடுத்தவன் என்ன சொல்லுவானோ, அடுத்தவன் நம்மளை என்ன நினைப்பாங்களோ, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்களோ, இல்லை சொந்தக்காரங்க எப்படி நினைப்பாங்களோ, இல்லை ஊரில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே, அப்படின்ற ஒரு எண்ணத்திலே நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டோ, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை கூட பண்ணாமல் விட்டுருவோம். பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நாம் அவங்களுக்காக நம்ம பார்க்காம நம்ம வாழ்க்கை வேறு லெவலுக்கு போகணும், வேறு கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம புதுசாக முயற்சிகள் எடுக்கணும். அதை அவங்க கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. ஆரம்பத்தில் கிண்டல் பண்ணுவாங்க, கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட சேர்ந்துருவாங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கூட, பரவாயில்லப்பா இது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். நீங்கள் பர்சனலாகவே நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் யார் என்ன நினச்சா என்ன, நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம பண்ணணும். எதுவாக இருந்தாலும் செய்யணும், நம்மளுக்கு தெரிஞ்சதை, இல்லை முன்னேற்றத்துக்கான வழியை தேடிக்கணும். நீங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்கள, ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு இருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அங்கே திடுப்புன்னு ஒருத்தர் கேமரா தூக்கின்னு வச்சுட்டு அவர் மாதிரி டான்ஸ் ஆடுவார், இல்லைன்னா அவர் மாதிரி கத்துவார். எல்லாருடைய அட்டென்ஷனுமே அவர் இது பண்ணுறவார். ஆனால் அவர் அந்த இடத்துல கூச்சப்பட்டார்னு வச்சுங்களேன்,
அவரால் வந்து அந்த விஷயத்தை சரியாக செய்ய முடியாது. ஆனால் அவர் கூச்சப்படாமல், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் முன்னேறணும். யாருக்கும் வந்து யார் என்ன சொன்னால் என்ன, நம்ம முன்னேற்றம் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு அதை செய்வார். தொடர்ந்து ஒரு 10 இது செய்யும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு பரிச்சயம் ஆகிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் டான்ஸ் ஆடும்போதுமே, பாடும்போதுமே, இல்லை வேறு ஏதாவது விஷயம் செய்யும்போதுமே வந்து, தம்பி உங்கள் சேனல் என்ன, அதெல்லாம் சொல்லி கூட பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே ஒரு முன்னேற்றம் தானே. இந்த இடத்துல அவர் வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னு சொன்னால் முன்னேறி இருக்க முடியாது. ஸோ நம்ம கூட நிறைய இங்கே ரீல்ஸு நிறைய பார்த்துருப்போம். அட இவெல்லாம் என்னடா அப்படி பண்ணுறான் அப்படின்னு ஸ்டார்டிங் நினைப்போம். ஆனால் காலப்போக்கில் வெரி குட் ப்ரோ, வெரி குட் சிஸ்டர், செய்யுங்க, கீப் இட் அப், நல்லா இருங்க, பாருங்கள், பார்த்து பத்திரம், அப்போல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஸோ காலப்போக்கில் அது என்ன ஆகிடுன்னா நாம்ளே வந்து அதுக்கு பழகிடுவோம். ஸோ அதே மாதிரி தான், யார் என்ன சொன்னால் என்ன, அடுத்த லெவலுக்கு போகணும். நம்ம தைரியமாக காலடி எடுத்து முன்னாடி வைங்க. ஒரு ஸ்டெப்பு தான் 1000 மைலுக்கான தொடக்கம் அப்படின்னு வந்து பெரிய பெரிய தத்துவ மேதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ தைரியமாக வந்து அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைங்க. யார் என்ன சொன்னால் என்ன, சொல்கிறவங்களுக்கு வந்து நம்முடைய கஷ்டம் தெரியாது, நம்முடைய வலி புரியாது, நம்முடைய சூழ்நிலை தெரியாது, நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி இருக்கோம், ஸோ எதுவுமே தெரியாது. பேசுகிறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த கட்டத்துக்கு போனால் அந்த மொதல் ஸ்டெப் எடுத்து வச்சு தான் ஆகணும். யார் என்ன சொன்னாலும் என்ன, அதை பற்றி வாங்கிக்காதீங்க, காதில் போட்டுக்காதீங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் கூச்சப்படாமல் தைரியமாக நீங்கள் செய்ய வேண்டியதை உங்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு முதல் படியாக எடுத்து வச்சு மேலே வாங்க. எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமாக பண்ணுங்கள். இந்த வாழ்க்கை வந்து நமக்கானது, சரிதானா? இந்த லைஃப் வந்து நமக்கான லைஃப். நாம் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் சொன்னால் நாம் வாழ்வதற்காகத்தான். நாம் எப்படி வாழ்ந்து எப்படி போக போகிறோம், எப்படி இருக்க போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு எடுத்துக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சத்தமாக சொல்லுவோம், சத்தமாக செஞ்சு காப்போம், சத்தமாக 4 பேர் காதில் உரைக்கிற மாதிரி சொல்லுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். இது நம்ம வாழ்க்கை. யாருக்காகவும் எப்பவுமே பயப்படக்கூடாது. இது நம்ம லைஃப். ஸோ யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து முன்னேற்றத்துக்கான வழியை தேடிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போய்கிட்டே இருங்க. யார் எதை பற்றி சொன்னாலும் கவலைப்படாதீங்க. கடைசியில் அவங்களே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேனாகவே மாறிடுவாங்க. ஸோ டோன்ட் வரி, கீப் இட் அப், ஸ்டெப் எடுத்து வைங்க, மேலே வாங்க. நானும் உங்களை போல தான் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறேன், மேலே வருவோம். See you guys.